Hello student, marvelous morning to all. How are you student? I hope you all are fine and healthy. Now, welcome to our class. Today, we are going to discuss about 8th standard English worksheet number 14. So, இன்னைக்கு கிளாஸ்ல 8th standard Englishல worksheet number 14 பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். Dear student, இந்த pandemic situationல சேஃபா இருங்க. இப்போ பார்க்க போகிறது ஒர்க் ஷீட் நம்பர் 14 யூனிட் 6ல் கிராமர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் கன்ஜங்ஷன். ஸோ கரெக்டான கன்ஜங்ஷனை இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். டைரக்டில் வாசு செட், இங்கே கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், ஐ எம் ரைட்டிங் நவ். ஸோ இதை அப்படியே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வாசு செட். ஸோ இங்கே இந்த கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே என்ன ஆட் பண்ணணும், ஐ வந்து ஹீயாக மாறுது, ஆம் வந்து வாசா மாறுது, ரைட்டிங்கிறது ரைட்டிங்காக மாறுது, நவ் அப்படின்றது தென்னாக மாறுது. அதாவது ப்ரெசென்ட்டில் உள்ளதை ப்ரெசென்ட் கண்டினியூஸும் பாஸ்ட் கண்டினியூஸில் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ வாசு செட். இந்த கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தட் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது இதுக்கெல்லாம். எதுக்கெல்லாம் வந்து இந்த தட்டுன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும், எதுக்கு டூ யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ரூலு. அது நீங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் நல்லா லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், டைரக்டில் ரீனா செட் டு ஹர் ஃப்ரெண்ட் வில் யூ கம் டுமாரோ. ஸோ இங்கே ரீனா செட் டு அப்படின்றது ஆஸ்க்டு அப்படின்றது மாறுது. அதாவது கொஸ்டின் நம்ம கேட்போம் இல்லையா, கொஸ்டினில் அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம செட் டு அப்படின்றது ஆஸ்க்டு அப்படின்றது சேஞ்ச் ஆகிருக்கு. ஹர் அப்படியே வருது, ஃப்ரெண்டுன்னு வருது. இந்த கொட்டேஷன் அந்த கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அங்கே அது என்னவா மாறுது, வில் யூ கம் டுமாரோ அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டேஷன்லாம் எடுத்துகிட்டு இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா வெதர் இல்லைனா என்கொயர்ட் அந்த மாதிரி நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். இங்கே ஆல்ரெடி ஆஸ்க்டுன்னு கேட்டுட்டோம். இப்போ இங்கே வந்து என்னென்னா வெதர், ஓகேவா, வெதர் ஷீ யூ, ஷீ யூ தான் வந்து இங்கே ஷீயாக மாறுது, வில் வந்து இங்கே உட்டாக மாறுது. அப்போ இங்கே கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு வெதர் யூ வந்து ஷீயாக மாறுது. இங்கே யூனா யாருன்னு பாருங்கள், ரீனா மேல் ஃபீமேல்ன்றதுனால இங்கே ஷீ போட்டிருக்கோம். இதே மேலாக இருந்தால் ஹீ போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வில் வந்து உட்டாக மாறுது, கம் டுமாரோ அப்படின்றது த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஆஃப் த ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ் வித் கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரனவுன். இங்கே பாருங்கள், நவீன் ஷவுட்டட் லெட் மீ கோ. நவீன் ஷவுட்டட் லெட் மீ கோ. இது வந்து கமெண்ட்ஸ் அண்ட் ரெக்யூஸ்டடுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரியில் வரும். இதுக்கு வந்து நம்ம ஆர்டர்னு சொல்லலாம், ரெக்யூஸ் பண்ணலாம், இல்லை கமெண்ட் கொடுக்கலாம், ஷவுட்டட் ஆர்கிட் அப்படின்னு இதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி கமெண்ட்ஸ் அண்ட் ரெக்யூஸ்டட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இது. ஸோ இங்கே ஷவுட்டட், இங்கே வந்து இந்த மாதிரி சென்டென்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம், கமெண்ட் கொடுத்தோமா ஆர்டர் கொடுக்குறோமா அப்படின்னு வரும்போது இங்கே கொட்டேஷனை ரிமூவ் பண்ணி டூன்றத கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கே டூ. லெட் மீ வந்து இங்கே என்னவா மாறும், கோ அப்படியே கொடுத்துரும். மீ யார், அவனை சொல்கிறதுனால ஹிம். இங்கே என்னவா சேஞ்ச் ஆகுது, ஹிம்னு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா. செட் அலாஸ் ஐ எம் டன். அலாஸ் ஐ எம் டன்னு இருக்குது. ஸோ ராணி எக்ஸ்க்ளைம், சந்தோஷத்தில் செட் அப்படின்றது எக்ஸ்க்ளைம்டு, சேட்லி ஐயோ நான் முடிச்சிட்டேன். தட் இங்கே வந்து ஐக்கு பதில் ஐ வந்து இங்கே என்னவா மாறும் அப்படின்னு தான் இங்கே அவள் அப்படின்னா ஷீ. அலாஸ் ஐ எம் டன். ராணி எக்ஸ்க்ளைம்டு சேட்லி, ரொம்ப சேடாக சொல்கிறா, ஐயோ நான் முடிச்சிட்டேனே. தட் ஷி வாஸ் டன். ஓகேவா. அடுத்தது சூஸ் த ரைட் ஆப்ஷன் டு த கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஐ நியூ ஃப்ளோரா ஸ்டார்டட் ஹர் ப்ராஜெக்ட் வென் ஷி ஹேட் ரைஸ்டு என ஃபண்ட். நெக்ஸ்ட்டு ஐ நியூ தட் கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிடுறோம். இங்கே என்ன வரும், ஃப்ளோரா ஸ்டார்டட் ஹர் ப்ராஜெக்ட். இது மட்டும் இங்கே பாருங்கள், வென் ஷி ஹேட் ரைஸ்டுன்னு இருக்குது. இப்போ இதை மட்டும்தான் இப்போ நம்ம இங்கே மாற்ற போகிறது. இது ஃப்ளோரா ஸ்டார்டட் ஹர் ப்ராஜெக்ட் அப்படின்றது இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது இங்கே என்னவா சேஞ்ச் ஆகும், பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது. பாஸ்ட் டென்ஸில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா அப்போ இங்கே என்ன ஆட் பண்ணணும்னா ஃப்ளோரா ஹேட் ஸ்டார்டட்னு வரும். இங்கே ரூலுக்கு அது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் ஒரு பாக்ஸில் ரூல் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட்டில் இருந்தால் பாஸ்ட்டில் மாற்றணும், ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னால் பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் டென்ஸ்னால் பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ்னால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு ரூல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் படிக்கணும். ஸோ இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃப்ளோரா ஹேட் ஸ்டார்டட் ஹேர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா. இது பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடே செட் ஜானு.
ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடே செட் ஜானு. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஜானு செட் தட். ஓகே, ரானு செட் தட். ஸோ அப்போ இங்கே என்னவா மாறும் அப்படின்னா இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸு. அப்போ இங்கே இந்த ஆன்சர் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா இங்கே என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ். அப்போ இங்கே வாஸ் வரும். ஷி வாஸ் என்ஜாயிங் ஹர் ஹாலிடே. ஓகே, தான் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு change the following sentence into reported speech. The guide said stay away from the edge of the cliff. ஸோ அந்த கிளிஃப்லேருந்து எட்ஜ் அந்த முனையிலேருந்து இந்தாண்ட வந்துருங்க, அந்த பக்கம் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றது. இது வந்து கமெண்ட்டு ரெக்யூஸ்டு அந்த மாதிரி இதில் வரும் இல்லையா, ஆர்டர் பண்ணுறது அந்த மாதிரி கேட்டகரியில். ஸோ அங்கே வந்து அந்த கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு டூ அப்படின்ற அந்த கன்ஜங்ஷன் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கணும், த கைட் வார்னிங் கொடுக்குறாரு. வார்ன்டு டூன்னு வரும். அந்த இது கன்ஜங்ஷன் ரிமூவ் டூன்னு வரும். இந்த கொட்டேஷன் ரிமூவ் டூ ஸ்டே அவே ஃப்ரம் த எட்ஜ் ஆஃப் த கிளிஃப். ஓகே, வேறு எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல, இந்த இடம் மட்டும், இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்தது Linda asked her teacher, when will you give us the result? எப்போ எங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி லிண்டா கேட்குறா. ஸோ இது வந்து என்ன மாதிரியான சென்டென்ஸ், வென் வில் யூ, இது வந்து கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் நமக்கு ஆஸ்க்டுன்னு வரும், என்கொயர்டுன்னு வரும், இல்லை வெதர் வரும். ஸோ இது மாதிரி 3 தான் வரும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி ஆஸ்க்டுன்னு இருக்கனால அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். லிண்டா ஆஸ்க் ஹர் டீச்சர். ஸோ இங்கே வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம கொட்டேஷனை மட்டும்தான் ரிமூவ் பண்ணோம், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம். இங்கே ஆல்ரெடி இங்கே ஆஸ்க்டுன்னு ஆட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இங்கே வேறு என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் ஆட் பண்ண வேணாம், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வென் வில் யூ, இது வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும் சப்ஜெக்டிவ் வேர்பையும். ஸோ யூ அப்படின்றது இங்கே யார், லிண்டா. ஸோ அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஷி. வில் வந்து வுட்டாக சேஞ்ச் ஆகும். வுட் கிவ் அஸ் அப்படின்னா தெம் த ரிசல்ட். ஓகே, இப்படி தான் சேஞ்ச் ஆகும். இங்கே என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா வேறு எதுவும் சேஞ்ச் ஆகல, இந்த இடம் இந்த 3 தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஷீ வுட்டு தெம் இதுதான் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹி ஆஸ்க்டு மீ டு யூ நோ வேர் த போஸ்ட் ஆஃபீஸ். இதுவும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி இங்கே ஆஸ்க்டு மீன்னு இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இங்கே ஹி ஆஸ்க் மீ, இதை ரிமூவ் பண்ணுறோம். வெதர் இங்கே டூ யூ நோ, இங்கே யூ, இது சேஞ்ச் ஆகுது. யூ அப்படின்றது ஐ நோ, இந்த டூ தான் வந்து இங்கே நமக்கு இங்கே வெதர்னு சேஞ்ச் ஆகுது. டூ நோ வேர் த போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் அப்படின்றது வாஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இது மட்டும் வந்து நம்ம கொஸ்டின் மார்க் போடக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் தான் வைக்கணும். ஓகேவா, ஃபுல் ஸ்டாப் தான் வைக்கணும். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்டு ரீரைட் த டயலாக் இன்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, அது அப்படியே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்ற போகிறோம். ஓகேவா, பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், மதர் இஸ் டுமாரோ எ ஹாலிடே. இஸ் டுமாரோ எ ஹாலிடே, நாளைக்கு உங்களுக்கு அந்த டுமாரோ வந்து உனக்கு ஹாலிடேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா மதர் ஆஸ்க்டு, யாரை கேட்குறாங்க இங்கே, ஹர்சன், அவளுடைய சன். ஓகேவா, ஹர்சன். இங்கே வெதர் டுமாரோ அப்படின்றது எப்படி சேஞ்ச் ஆகக்கூடும், த நெக்ஸ்ட் டே இஸ் வந்து டுமாரோ இஸ், இது 2 சேஞ்ச் ஆகும் இல்லையா. த நெக்ஸ்ட் டே, டுமாரோன்றது நெக்ஸ்ட் டேவாக சேஞ்ச் ஆகும். இஸ் அப்படின்றது என்னவா சேஞ்ச் ஆகும், இங்கே வாஸ் எ ஹாலிடே. ஓகேவா, அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். நெக்ஸ்ட்டு சன்
எஸ் இட் இஸ் தமிழ் நியூ இயர் அண்ட் ஸோ இட் இஸ் எ ஹாலிடே. 2 சென்டென்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 சென்டென்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இங்கே எஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா த சன் said that சொல்கிறான், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. த சன் said that இட் இஸ் வந்து வாசம் வரும். இட் வாஸ் தமிழ் நியூ இயர் அண்ட் ஸோ இட் இஸ் என்னவா மாறும்? வாஸ் எ ஹாலிடே. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ஆனால் நம்ம திரும்ப அதை போட்டு பார்க்கும்போது நமக்கு கிளியர் ஆகும். அடுத்தது 9th ஒன், டீச்சர் ராஜு டீச்சர். இது 3 கான்வர்சேஷன். டீச்சர் ராஜு வை வேர் யூ ஆப்சண்ட் எஸ்டர்டே. ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டீச்சர் த டீச்சர் ஆஸ்க்டு ராஜு, ஓகேவா, வை வேர் வந்து வாசாமா, வை வாஸ் யூ ஹீ ஆப்சண்ட் எஸ்டர்டே அப்படின்னா வரும் த ப்ரீவியஸ் டே அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா. அடுத்தது ராஜு. ஸோ இதை வந்து நம்ம இந்த சைடில் எழுதிக்கலாம். The teacher asked Raju why was he absent the previous day. ஓகேவா. இப்போ அடுத்த பாயிண்ட்டு இங்கே ராஜுக்குள்ளது. ராஜு yesterday I had cold and fever ma'am I couldn't inform you beforehand. ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ராஜு said her that, ஓகேவா, ராஜு said her that he, இது வராது, he I அப்படின்றது ஹியா மாறும், had cold and fever மேம் எடுத்துடுறோம். ஸோ அங்கே திரும்ப he couldn't inform you அப்படின்றது her, யூனா அவங்கக்கிட்ட, அப்போ அவங்க வந்து மேம் இல்லையா, her இயர்லியர், பிஃபோர் ஹெட் அப்படின்னு இயர்லியர், முன்னதாகவே என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இப்போ இங்கே என்ன எழுதுகிறோம், ராஜு said her that he had cold and fever. He couldn't inform her earlier. ஓகேவா. ராஜு said her that he had cold and fever. He couldn't inform her earlier. ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். டீச்சர் that's okay, take care of your health. ஓகேவா. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா த டீச்சர் செட் தட், ஓகே, த டீச்சர் செட் தட் இட் வாஸ் ஓகே, தட் அப்படின்றது இட் வாஸ் ஓகே, ஓகே, இட் வாஸ் ஓகே. இங்கே வந்து 2 சென்டென்ஸாக இருக்கனால அண்ட், ஓகே, அண்ட் ஆஸ்க்டு ஹிம், திரும்ப வந்துட்டு ஆஸ்க்டு ஹிம் டு டேக் கேர் ஆஃப் யுவர் அப்படின்றது ஹிஸ் ஹெல்த், அவனுடைய ஹெல்த் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகேவா. த டீச்சர் said that it was okay and asked him to take care of his health. Okay. The teacher said that it was okay and asked him to take care of his health. Okay, next பார்க்க போகிறது change the following sentence into direct speechல மாற்ற போகிறோம். பாபு asked Gopi where he was going. Gopi replied that he was going to the market. இது அப்படியே நம்ம டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது, இதை வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்ற போகிறோம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா பாபு ஆஸ்க்டு கோபின்னு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன எழுதுறோம் பாருங்கள். பாபு
said to கோபி. பாபு said to கோபி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டைரக்ட் ஸ்பீச்னா கொட்டேஷன்லாம் இருக்கணும். அப்போ கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேர் ஹீ வாஸ், இது அப்படியே இடம் மாறும் இல்லையா, வாஸ் அப்படின்றது ஆர் இருக்கணும், இல்லைனா இஸ் இருக்கணும். வேர் வந்துச்சுன்னா ஆர் தான் வரும். வேர் ஆர் ஹீ அப்படின்றது இங்கே என்னவா மாறும், யூ. வேர் ஆர் யூ கோயிங். இங்கே என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் போட்டு இங்கே கொட்டேஷனை ஃபில் பண்ணணும். ஓகேவா. பாபு செட் டு கோபி வேர் ஆர் யூ கோயிங். அடுத்தது கோபி ரிப்ளைடு தட் ஹி வாஸ் கோயிங் டு த மார்க்கெட். ஸோ இதை எப்படி எழுதுவோம், ஸோ ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், நீங்கள் விடாமல் கூட எழுதிக்கோங்க. கோபி ரிப்ளைடுக்கு பதிலாக என்ன பண்ணும், செட். கோபி செட். ஸோ திரும்பவும் அதே கொட்டேஷன் தட்டு வந்திருக்குல்ல, அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே கொட்டேஷன் ஆட் பண்ணிடும். இது அப்படியே என்னவா மாறும், ஹீ வாஸ்னு இருக்குது. ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட். ஓகேவா. ஸோ அப்போ பாபு செட் டு கோபி வேர் ஆர் யூ கோயிங். கோபி செட் ஐ am going to the market. ஓகேவா. இட்ஸ் clear. Okay student, I hope you all are understand. Thank you all and be safe.